ஹalleluya ஹalleluya. இப்பொழுது சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விசை வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். நன்றி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துகிற தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும். ஆமேன் ஆமேன். நன்றியோடு வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லப்பட்டது போல இந்த ராத்திரி வேளையில கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் சில விண்ணப்பங்களுக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன். எங்களுடைய சிந்தனைகள் ஒருமனப்படுத்த வேண்டுமே, ஜெப ஆவியினாலே நிரப்ப வேண்டுமே, எல்லா தடைகளும் மாறட்டும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவதாக நம்ம சபையில் காணப்படுகிற அருமையான சகோதரர் ஜெனித், அருமையான தம்பிக்காக நம்ம ஜெபிப்போம். நல்ல வேலை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறதான கர்த்தர். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை நாட்கள் தாமதிக்காமல் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், நல்ல ஒரு வேலை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஒரு விஷயம் அருமையான தம்பி ஜெனித்துக்காக ஒரு விஷயம் எல்லாரும் சபையா ஊக்கமாய் நான் பாரத்தோடு நான் ஜெபிப்போம். ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். மகிமை நிறைந்தவரே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சபையில காணப்படுகிற அருமையான தம்பி ஜெனித்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவன் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலைக்காக ஆயத்தத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற, ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆமென் எதிர்பார்ப்போடு காணப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அருமையான மகனுடைய வாழ்க்கையில கர்த்து ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். மகன் நினைப்பதை விட என் தேவன் மகிமையான ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அந்த வேலை மகனுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமே. ஆமென். நாட்கள் தாமதிக்காமல், ஆமென் மாதங்கள் தாமதிக்காமல் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு வழியை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மகனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அடைக்கப்பட்ட நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஜெபத்தை எதிர்பார்க்கிற, ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான மகனுடைய வாழ்க்கையில ஆமென் கர்த்தர் ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். மகன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஒரு வேலை வாய்ப்பு கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த வேலை அந்த மகனுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரிக்கிற. இதற்கு இடையே போராடி கொண்டு இருக்கிற எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், அதிசயங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும். ஆமென். விண்ணப்பத்தை கேட்டவரே எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்ததாக அருமையான சுபின் பிரதருக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அவங்க குழந்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல ஒரு குழந்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். மண்ணாலை போல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த வருஷத்திற்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, ஆமென் நாட்கள் தாமதித்து போகாதபடி கர்த்தர், ஆமென் அவங்க காத்திருக்கிறபடி நல்ல ஒரு குழந்தை கர்த்தர் பெற்றெடுக்கும்படிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக, அதே போல ஆமென் ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சரீர சுகத்தை பலனை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக லோன் விஷயமாய் ஆமென் பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற லோன் விஷயத்துல சின்ன பிரச்சனையின் முகாந்தரமாய் பாரப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் அதிலெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், ஒரு சமாதானத்தை செய்யும்படி, எல்லா தடைகள் மாற்றும்படியாக ஒரு விஷயம் எல்லாரும் ஊக்கமான பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென் ஆமென். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஓ வல்லமை 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 மகிமை நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். குழந்தை பாக்கியத்திற்காய் ஆமென் காத்திருக்கிற அருமையான மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆமே கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிறதான ஒரு சுதந்திரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அருமையான பிள்ளைகளை அதிகாரப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஒரு தெய்வீக பிரசனம் அவருடைய சரீரத்தை நிரப்புவதாக. ஆமே வாழ்க்கையில ஹல்லேலூயா ஆமே தலைமுறைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமே குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாதபடி போராடுகிற எல்லா தடைகள் எல்லா போராட்டங்கள் ஆமே பாரம்பரியமா பின்தொடர்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. அப்பா ஒரு விஷயம் இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. ஆமே ஜெபத்தை விரும்புகிற ஆமே ஜெபத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஆமென் இந்த ராத்திரி வேளையில கூட எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா ஆமென் ஜெபிக்கும்படியாக சொன்ன ஆமென் அந்த விசுவாசத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உன் விசுவாசனை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டது போல ஆமென் நாங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது சிபின் அந்த மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தடைகளும் மாறட்டும். அவர்களுக்காக சரீர சுகத்திற்காக பலனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க. எல்லா போராட்டங்கள் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா லோன் விஷயமாய் பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. லோன் சம்பந்தமான காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்கள் எல்லா வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த லோன் விஷயத்துல ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும். அதிசயங்களை செய்யுங்க. ஆமே விசுவாசத்தை ஹல்லேலூயா விசுவாசத்தோடு விண்ணப்பத்தை கேட்டவரே. ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம சபையில கடந்து வருகிறதான அருமையான சகோதரர் கெவின் அவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இந்த கர்த்தர் ஒரு விடுதலை உண்டு பண்ண வேண்டும். குடும்பத்தில் காணப்படுகிற ஃபேமிலி இஷ்யூல இருந்த கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். அம்மன் இருவருக்கு இடையே காணப்படுகிற எல்லா விதமான அபிப்பிராய வித்தியாசத்தின் முகாந்தரமாய் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றி கர்த்தர் ஒரு சமாதானத்தை ஒரு ஒற்றுமை ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும். அவங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும். அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஃபினான்ஷியல் அதுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். அவருக்கு சரீர சுகத்திற்காக குடும்பத்தில் ஒரு சமாதானத்திற்காக ஒரு விஷயம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா எங்க சபையில கடந்து வருகிற அருமையான ஆமென் கெவின் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஆமென் கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்குள்ள தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். ஆமென் குடும்பத்திற்குள்ள பிரிவினைகளையோ ஆமென் ஹல்லேலூயா போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் சேர்ந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா குடும்ப உறவுகள் இயேசுவின் நாமத்தில் சீர் பொருந்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென் குடும்பத்திற்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்ப இரண்டு பேருக்கு இடையே பிரிவினைகளை குழப்பத்தை பிரச்சனைகளை ஆமென் போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துல அந்த மகனுடைய வாழ்க்கையில மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது ஃபினான்ஷியல் ரீதியாய் ஆமென் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லா பண தேவைகளை என் தேவன் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் மாறட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். விண்ணப்பத்தை கேட்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியாக இந்த கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன். இந்த ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் விடுதலையாய் காணப்படு எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமீன் ஆண்டவரே. ஆமீன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற
இந்த சபையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல தருகிறோம் ஏசப்பா. இந்த ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுமா ஜெபிக்கிறோம். சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா அசதிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. அப்பா, இந்த ஆராதனையில கலந்து கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. வெள்ளப்படுத்துங்க. உம்முடைய சமூகத்தில் ஜெபித்ததான ஒவ்வொரு விண்ணப்பங்களை உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் மூலம் ஜெபிக்கலும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.